வழக்கமாக எந்த தேர்தல் ஆனாலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் பணிகள்ல முன்னெடுப்பு இருக்கும், முன்னாடி இருக்கும். ஆனால் இப்போது திமுக அதுல ரொம்ப தீவிரமா களம் இறங்கிட்டாங்க. பல்வேறு பணிகளை தொடங்கிட்டாங்க. அரசு ரீதியாக, ஆட்சி ரீதியாக பல அறிவிப்புகள், மக்களை ஈர்க்கக்கூடிய சில விளம்பர அறிவிப்புகள், வெற்று விளம்பரங்கள் கூட நிறைய வருது. ஆனாலும் கூட நம்ம நம்பிக்கையோட அவங்க களமாடுகிறார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி ஒரு பிரச்சனையை கிளப்புது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள்னு. அதையும் தாண்டி அந்த அணியில் இடம்பெற்றிருக்கிற சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக போல இந்த வெறும் 6, 6 இடம்னு இனிமேல் எங்கள வந்து ஏமாத்த முடியாது. இரட்டை இலக்கம் வேணும். 10 தொகுதி, 12 தொகுதி, 15 தொகுதின்னு ஆள் ஆளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அது வழக்கமா தேர்தல் வரும்போது அது அவங்க ஒவ்வொருத்தருமே கொண்டு வரக்கூடிய ஆமா, ஆமா. விஷயங்கள் கடைசி தானே. நேரத்தில அது எப்படி முடிக்க போறதுன்னு தெரியல. ஆனாலும் கூட அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். ம். அப்ப திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலையும் அதிகமா இருக்கு. நம்ம பல பதிவுகள்ல பேசியிருக்கோம். ஆசிரியர்கள், அரசூழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து பணியாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், இந்த பக்கம் டாஸ்மாக் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், சாதாரண கீழ் நிலையில் இருக்கிற அத்தனை அமைப்புகளுமே, கடைநிலை ஊழியர்கள் வரையிலும், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள்னு எல்லா அரசு சார்ந்த அமைப்புகள் அனைத்துமே போராட்ட களத்துல இருக்கு. இதை தாண்டி மக்கள் மத்தியிலயும் அதிருப்தி இருக்கு.